வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாவோட மாமியார் மாமனார் 2 பேருமே இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறோம், எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. எழிலுக்கு தான் கல்யாண வயசு வந்துருச்சுல, எழிலுக்கும் வர்ஷினிக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கிறோம், அதுவும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. ஜெனி சொல்றாங்க, ஆனா எழில் அமிர்தாவை தானே விரும்புறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, பழைய கதையெல்லாம் இங்க யாரும் பேசக்கூடாது, இப்போ எழிலுக்கும் வர்ஷினிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இதுல சம்மதமா எழில் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. எழில் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருந்துட்டு இருக்கிறாரு. அமிர்தாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாக்கியா மாமனார் சொல்றாரு, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா பாக்கியா, அவன்கிட்ட எதுக்காக கேக்குற அப்படின்னு கேக்குறாரு. எழில் சினிமா தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டான், அதுல அவன் ஜெயிக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு. வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எழிலோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, ஏற்கனவே உன்னோட வாழ்க்கையை நீ சொதப்பி வச்சுட்ட பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. எழில் வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. என்ன எழில், உனக்கு இதுல சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சரிதான் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். எழில் ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கி நின்றுட்டு இருக்கிறாரு. பாக்கியா அவங்க கன்னத்துல கை வைக்கிறாங்க. கையை எடுத்து விட்டுட்டு எழில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. இப்போ உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற அவசியம் என்ன மாமா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. பாக்கியா மாமனார் சொல்றாரு, இப்ப நம்ம எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவன் அமிர்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான் அப்படின்னு சொல்றாரு. நீ அமைதியா இரு பாக்கியா, வேற எதை பத்தியும் யோசிக்காத, நீ என்ன நம்பு, அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, சின்ன பிள்ளைங்கன்னா அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படதான் செய்யும், அவனுக்கு எது நல்லது நீ தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா இப்போ நினைச்சு பாக்குறாங்க, எழில் அமிர்தாவை பிரிஞ்சு இருக்கிறப்ப எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசினாரு அப்படின்றத. அதுக்கப்புறமா பாக்கியா அமிர்தாட்ட பேசினதை பத்தியும் நினைச்சு பாக்குறாங்க. என்னோட பிள்ளை உனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், அவன் அப்படிலாம் பாதியில உன்னை விட்டுட்டு வரமாட்டான் அப்படின்னு பாக்கியா சொன்னதை பத்தியும் நினைச்சு பாக்குறாங்க. அடுத்ததா எழிலோட தாத்தா பாட்டி செல்லியன் 3 பேருமே இப்போ வர்ஷினியோட ஆபீஸ்க்கு வராங்க அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக. எழில் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரான் டாடி அப்படின்னு சொல்றாங்க வர்ஷினி. இது எப்படி அப்படின்னு கேக்குறாரு அவரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, நாங்க எல்லாம் எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒன்றும் பணத்துக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேக்குறாரு வர்ஷினியோட அப்பா. எழில் தாத்தா சொல்றாரு, எங்களுக்கு பணம் தேவை இருக்கதான் செய்யுது, அது போக எழில் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. எல்லா விஷயங்களையும் உடைச்சு பேசிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்களை விட எழில பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எழில் மாதிரி ஒரு பொறுப்பான பையனை உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. பொறுப்பான மகனா நல்ல பேரனா அவனோட கடமையில இருந்து அவன் என்னைக்குமே தவறுனது கிடையாது, அதே மாதிரி ஒரு நல்ல புருஷனாவும் இருப்பான் உங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொல்றாரு தாத்தா. அவனால உங்க பொண்ணு கண்ணை கசக்கிட்டு வந்து உங்ககிட்ட நின்னானா நீங்க என் சட்டையை பிடிச்சி நீங்க கேட்கலாம், அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமாவே ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு வர்ஷினி அப்பா சொல்றாரு. நாளைக்கே நல்ல நாள்னா நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போதைக்கு நெருங்கின சொந்தத்தை மட்டும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு வர்ஷினியோட அப்பா. நான் பணத்தை கொடுத்துடுறேன், நீங்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் எழில் இப்போ சதீஷை கூப்பிட்டுட்டு அமிர்தாவை பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு போறாரு. அமிர்தா எழில்கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னதும் என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கிறீங்களா எழில் அப்படின்னு கேக்குறாங்க. எழில் ஆனா எந்த பதிலுமே சொல்லாம ரொம்ப சைலண்டாவே நின்றுட்டு இருக்கிறாரு. இது சரியில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அமிர்தா. பாட்டிட்ட நீங்க என்னை பத்தி சொன்னதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, அவங்களும் அதிர்ச்சியா இருப்பாங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஷாக்குக்காங்க குறைச்சல், சுத்தி எல்லா இடமும் ஷாக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சதீஷ். சதீஷ் இப்போ அங்கிருந்து போயிடுறாரு. எழில் அமிர்தாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எழில் அமிர்தாவை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க அமிர்தா அப்படின்னு சொல்லி அழுறாரு எழில். என்னாச்சு எழில், எதுக்கு அழுறீங்க, காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல, நான் என்னென்னமோ நினைச்சேன் ஆனா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்றாரு எழில். அமிர்தா சொல்றாங்க, பாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே எழில்மே ஷாக் ஆகி பாக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.